ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூர்யா 45 திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து ஒரு முன்னணி நடிகை வந்து அஃபிஷியலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ நியூஸ் கிடச்சிருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சூர்யாவோட நடிப்பில் லேட்டஸ்ட்டாக அந்த கங்குவா திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் அந்தளவுக்கு வரவேற்பு பெறலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் அடுத்த திரைப்படமான நம்மளோட சூர்யா 44 திரைப்படம் வந்து நம்மளோட கார்த்திக் சுப்ராஜ் இயக்கி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்ம சூர்யா கூட இணைஞ்சு ஒரு பூஜா ஹெக்டேலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு வேலைலாம் முடிஞ்சு இப்போ வந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து செம்ம ஸ்பீடாக வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வருடம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசனை வச்சுருக்காங்களாம். மேலும் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இந்த திரைப்படத்தோட ஒரு போஸ்டர் வந்து வெளியே வரப்போதான், இல்லைனா ஒரு வீடியோ மாரி வெளியிட போகிறாங்களாம். அதாவது இன்னும் இந்த திரைப்படத்துக்கு வந்து டைட்டில் வைக்கல அப்படின்றத டைட்டில் டீசர் மாதிரி லேட்டஸ்ட்டாக விடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு டீம் வந்து இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம். அடுத்ததான் வந்து நம்ம சூர்யா வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான காம்போவான ஆர்ஜே பாலாஜி கூட வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ அந்த திரைப்படத்துக்கு வந்து இப்போதைக்கு சூர்யா 45 அப்படின்ட்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த திரைப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட சூர்யாவை தவிர வேறு எந்த ஒரு கேஸ்ட்டும் வந்து நம்ம யாருக்குமே தெரியவே இல்லை. ஆனால் இப்போ வந்து ஹீரோயினுக்கான கேஸ்ட்டில் வந்து ஒரு அஃபிஷியலான அப்டேட் கிட்டத்தட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம சூர்யாவோட 45 திரைப்படத்தில் வந்து நம்மளோட சூர்யாவுக்கு ஜோடியாக வந்து த்ரிஷா நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு வந்து இப்போ ஒரு அஃபிஷியலான அப்டேட் மாதிரி வந்திருக்குங்க. அதாவது அவங்க வந்து ஒப்பந்தம் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப வருடம் கழிச்சு வந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனாலே த்ரிஷா இந்த திரைப்படத்துக்குள்ளே வந்ததுனால மேலும் வந்து இன்னும் அன்எக்ஸ்பெக்டடான காம்போஸ் நிறைய இருக்குது அந்தமாரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேரக்டர் வந்து இன்னும் ரிவீல் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.